Hey guys, welcome to saara'sstyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டிஃபரண்டான மெத்தட்ல ஆலு ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டஃப்லயும் சால்ட் சேர்ப்போம், மாவுலயும் சால்ட் சேர்ப்போம், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அதை. இப்போ நம்ம ஸ்டஃப்டுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிடலாம். அது கூடவே கொஞ்சமாக சீரகமாக ஆட் பண்ணிடலாம். சீரகம் ரொம்ப கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காரத்துக்கு தேவையான அளவு, அது கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்க ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மசாலாவோட அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆட் ஆகட்டும். இது கூடவே லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃப்டு இப்போ ரெடி. இப்போ நம்ம மாவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மாவு திரட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. மாவை வச்சு நல்லா திரட்டிக்கலாம். அது மேலேயும் கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா திரட்டிக்கலாம். இப்போ நல்லா திரட்டியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்டை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப்டு மேலே மாவுலாம் வச்சிடலாம். இப்போ நம்ம அது மேலேயே கொஞ்சமாக திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டஃப்லாம் வெளியே வராமல் லைட்டாக நம்ம திரட்டிக்கலாம். அந்த ஸ்டஃப்டு வெளில வராமல் இருக்கணும். இப்போ ரெடி. நம்ம ஒரு பேனில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். இது வேகிறதுக்கு அந்த டைமில் இன்னொன்னே நம்ம திரட்டி எடுத்துடலாம். நல்லா மாவு வச்சு திரட்டிக்கலாம். திரட்டியாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததையும் உள்ளே சேர்த்துடலாம். திரும்பவும் ஆயிலே ஊற்றிக்கலாம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இது வேக ரொம்பலாம் டைம் ஆகாது. இந்த மாதிரி நம்ம தட்டி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டான ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.